Welcome students, Standard 8, Subject Social Science, Civics, Unit 2, Topic Citizens and Citizenship, Part 2. லாஸ்ட் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப்னா என்ன, அது வந்து எவ்வளோ இதாக வந்து டிவைட் ஆகுது, ஆக்விசேஷன் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னா என்ன, அது வந்து 5 ways-ஆக இருக்குது. ஒன்று வந்து பை பர்த், இன்னொன்று வந்து பை டிசென்ட், இன்னொன்று பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை நியூட்ரலைசேஷன், ஃபிஃப்த் ஒன் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அப்படின்னா என்னது, எப்படியெல்லாம் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் பர்த் மூலியமாக அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னென்னா, ஒரு இந்தியனோட சிட்டிசன்ஷிப் வந்து எப்படிலாம் லாஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 5/11 prescribes 3 waves of losing citizenship. 3 waves losing citizenship கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் renunciation, செகண்ட் ஒன் termination, தேர்ட் ஒன் deprivation. ரினவுன்சியேஷன் அப்படின்னா இட்ஸ் அ வாலண்டரி ஆக்ட். வாலண்டியராக நான் இப்போ வேறு நாட்டோட சிட்டிசன் ஆயிட்டாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து இதாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெர்மினேஷன் அப்படின்னா டேக்ஸ் பிளேஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. அவங்க வந்து வேற ஒரு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வந்து இதுமாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்தியன் சிட்டிசன்ஷிப்லேருந்து இதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, லாஸ் ஆகிடும் அப்படின்னு. டிப்ரிவேஷன் அப்படின்னா கம்பல்சரி டெர்மினேஷன். அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி ஒரு நாட்டோட சிட்டிசன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம், அது வந்து கம்பல்சரியாக வந்து லாஸ் ஆகிடும் அந்த சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் வந்து அந்த சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப். நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னென்னா, நேஷ்னாலிட்டி இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பிலாங்கிங் டு பர்டிகுலர் நேஷன்ஸ் பை ஒரிஜின் பர்த். பேசிக்கலி இட்ஸ் an ethnic and racial concept. Nationality of a person cannot be changed. அவங்க ஒருத்தவங்களோட பேர்த்தை பொறுத்து நேஷ்னாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க இப்போ இந்தியாவில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்தியன் தான். அந்த சிட்டிசனை வந்து நேஷ்னாலிட்டியை வந்து அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணிக்கலாமா, சிட்டிசன்ஷிப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Citizenship is granted to an individual by the government of the country. When he/she compiles the legal formalities, citizenship can be changed. சிட்டிசன் அப்படி அந்த நேஷ்னாலிட்டியை வந்து மாற்ற முடியாது, பட் சிட்டிசன்ஷிப்பை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் லீகல் ஃபார்மாலிட்டிஸை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். Single citizenship. Our Indian Constitution provides for only single citizenship, that is the Indian citizenship. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபெடரல் ஸ்டேட்ஸ் லைக் யூஎஸ்ஏ அண்ட் சுவிட்சர்லாண்ட் ஹேஸ் டூயல் சிட்டிசன்ஷிப். ஃபெடரல் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏ சுவிட்சர்லாண்ட்லலாம் வந்து டூயல் சிட்டிசன்ஷிப். டியூவல் மீன்ஸ் 2 சிட்டிசன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நேஷ்னல் சிட்டிசன்ஷிப், இன்னொன்று ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா ஆல் சிட்டிசன் irrespective ஆஃப் தி ஸ்டேட் in which they are born or reside enjoy the same political and civil rights of citizen all over the country. பட் இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்டில் பிறந்தாலும் we are all Indians அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ நோ பாருங்க, ஆஸ் பர் தி ஆர்டர் பிரசிடென்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டோட சட்டத்துப்படி நம்மளோட நாட்டோட முதற் குடிமகன் யார் அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட் தான். நம்ம நாட்டோட பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன், நம்ம நாட்டோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். அவர் கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஃபார் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என்னென்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து ஒரு சிட்டிசனுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து அவங்களுக்கு உண்டு இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு ஓட் இன் தி எலெக்ஷன் டு தி லோக்சபா அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். லோக்சபா எலெக்ஷனுக்கோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷனுக்கோ வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு ஹோல்டு சர்டன் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு பிகம் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அண்ட் நம்ம வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக எலெக்ஷனில் நிற்கலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு 42th amendment of our constitution, set of fundamental duties are prescribed for all citizens of India. For example, paying taxes, honesty, respecting the rights, beliefs and opinions of others, defending the country,
respect and obey state and local laws and so on. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பேயிங் டேக்ஸஸ். ஒரு நாட்டோட குடிமகனாக இருந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னா டேக்ஸ் பே பண்ணணும், ரைட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், பிலீவ்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ், டிஃபெண்டிங் த கண்ட்ரிஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே ஸ்டேட் அண்ட் லோக்கல் லாஸ். ஸ்டேட்டுக்கு வந்து ஒபே பண்ணணும், லோக்கல் லாஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதெல்லாமே நம்மளோட செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அலைன் அண்ட் alien. Alien and migrant are two terms that are used to refer to non-nationals of country. Alien அப்படின்னா யாருன்னா அவங்க வந்து நம்ம நாட்டோட சிட்டிசனாக இருக்க மாட்டாங்க, அவங்களோட கண்ட்ரி வந்து வேறையாக இருக்கும். பட் இங்கே வந்து எஜுகேஷனுக்காக ஃபாரின்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து படிப்பாங்க, இங்கேருந்து அங்கே போய் படிக்கிறாங்கல்ல, அது மாதிரி உள்ளவங்கள தான் வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு டூரிஸ்டர்ஸ், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்மைக்ரண்ட் அப்படின்னா என்னென்னா, இம்மைக்ரண்ட் ரெஃபரன்ஸ் டு ஏலியன் ஹூ ஹாஸ் பீன் கிராண்டட் த ரைட் டு reside and work permanently without restriction in a particular country. வேறு கண்ட்ரிலேருந்து இப்போ நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷனுக்காக வர்றதெல்லாம் ஏலியன் சொல்கிறோம். ஒர்க் பர்மனெண்ட்டாக இங்கேயே வந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்கள தான் வந்து இம்மைக்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, அந்த கடல் கடந்திருக்காங்கல்ல அவங்களோட சிட்டிசன்ஷிப்பெல்லாம் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்ஆர்ஐ, இன்னொன்று வந்து பிஐஓ, இன்னொன்று ஓசிஐ. ஃபஸ்ட்டு வந்து என்ஆர்ஐ, நான் ரெசிஸ்டன்ட் இந்தியன், an Indian citizen who is residing outside India and holds an Indian passport. அவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் பாஸ்போர்ட் இருந்துச்சு அவங்கள்ட்டனா அவங்க வந்து நான் ரெசிஸ்டன்ட் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிஐஓ அப்படின்னா person of Indian origin, a person whose any ancestors was an Indian national and who is presently holding another country's citizenship other than Pakistan, Bangladesh, Sri Lanka, Bhutan, Afghanistan, China and Nepal. The POI scheme was restricted. இந்த அவங்க வந்து வேறு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பில் இருக்காங்க, பட் அவங்களோட அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து இந்த நாட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பிஐஓ அப்படின்ற இதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். It is an immigration status permitting a foreign citizen of Indian origin to live and work in the Republic of India indefinitely, except the citizen of Pakistan and Bangladesh. There are no voting rights for an OCI card holder. இப்போ வந்து நான் அதர் கண்ட்ரிலேருந்து நம்ம நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, மைக்ரேட் ஆகி வந்து இங்கே வேலைக்காக இது பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஓசிஐ கார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கண்ட்ரி எக்ஸப்ட்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சொல்கிறாங்க. ஆனால் பட் அவங்களுக்கு அந்த கார்டு கொடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரியில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ குட் சிட்டிசன். 5 குட் குவாலிட்டிஸ் வந்து எல்லா சிட்டிசனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லயாலிட்டி டு த கான்ஸ்டியூஷன், ஒபே லாஸ்க்கு வந்து ஒபே பண்ணணும், கான்ட்ரிபியூட்ஸ் த சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி அண்ட் பெர்ஃபார்ம் சிவிக் டியூட்டி, குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். எல்லா குவாலிட்டிஸையும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி. இந்தியாவே வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லா இதை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, எல்லாரோடையும் வந்து டைவர்சிட்டிக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குட் சிட்டிசனுக்கு வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குளோபல் சிட்டிசன்ஷிப். Global citizenship is an idea that everyone, no matter where they live, is part of a worldwide community rather than as the citizen of particular nation or place. All people have rights and civic responsibility. குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து வேர்ல்டு வைடில் எங்கே உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டோட சிட்டிசனாக இருந்தாலும் சரி, பட் அவங்களோட இப்போ இந்தியாவுக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களோட ரைட்ஸ் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒன்றா தான் இருக்கணும் குளோபல் சிட்டிசன்ஷிப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் ஃபண்டமெண்டல் இன் எனேபிளிங் யங் பீப்புள் டு அக்சஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் ஷேப்பிங் மாடர்ன் சொசைட்டி. அப்படி இருந்தால் மட்டும்தான் யங் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான அந்த பிக்சர் பாருங்கள், எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து
ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபண்டமெண்டல் இதை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் சிட்டிசன்ஷிப்க்கு இதை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே. ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே அப்படின்னு ஒன்று வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வசி பாரதியா திவாஸ் PBD sponsored by Ministry of External Affairs of Government of India and celebrated once in every 2 years to mark the contribution of overseas Indian community in the development of India. The day January 9 commemorates the arrival of Mahatma Gandhi in India from South Africa. இந்த இது வந்து இந்த PBD வந்து எதுக்கு யார் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஒன்ஸ் இன் எவ்ரி 2 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த செலிப்ரேஷன் நடக்கும். அது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஓவர்சீஸ் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்காங்கல்ல, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க வந்து அதர் கண்ட்ரியில் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்ரிஷியேஷனுக்காக. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காகவே அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதனால வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட இதை வச்சு எந்த நாள்லன்னா மகாத்மா காந்தி வந்து இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அரைவல் ஆன டைமிங் அந்த டேட்டில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. January 9 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷனில் பாருங்கள். அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் ப்ரொவைட்ஸ் யூனிஃபார்ம் ரைட்ஸ் ஃபார் தி பீப்புள் ஆஃப் இந்தியா டு ப்ரொமோட் த ஃபீலிங் ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டி அண்ட் யூனிட்டி அமாங் தெம் டு பில்ட் ஆன் இன்டிகிரேட்டட் இந்தியன் நேஷன். அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஈக்குவல் அப்படின்றதுக்காக, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, எல்லாரையுமே வந்து ஈவனாக வந்து ட்ரீட் பண்ணாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்பெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீகேப். சிட்டிசன் இஸ் of a country who is entitled to enjoy all the legal rights and privileges granted by a state. இந்த லெசனில் ஃபுல்லாக பார்த்ததை வச்சு தான் ரீகேப் கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டிசனாக இருந்தால், ஒரு பர்சன் வந்து ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எல்லா லீகல் ரைட்ஸ் ப்ரிவிலேஜஸ் கிராண்டட் பை த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டால் வந்து எல்லாமே வந்து எல்லா லீகல் ரைட்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை பற்றி பார்த்தோன்னா பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ஸ் 5-11 டீல்ஸ் வித் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த பார்ட் 2ன்ற கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மூலமாக இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பில் வந்து எப்படிலாம் இருக்குது, என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 ப்ரொவைட்ஸ் அண்ட் த ஆக்விசேஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல் வந்து ஆக்விசேஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு. எப்படி வந்து ஒருத்தவங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, பை பர்த் மூலியமாவா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாவா அப்படின்றத எல்லாத்தையுமே இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த லெசன். பார்த்ததை எல்லாத்தையுமே ரீகேப் பண்ணியாச்சு. இந்த கிளாஸில் வந்து எதை பார்த்தோம்னா எதனால் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் மட்டும் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அவங்களோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவில் வந்து 3 இது இருக்குது, அது என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு சிட்டிசனோட குட் குவாலிட்டிஸை வந்து என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். குளோபல் சிட்டிசன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.